கேரளாவில் நிபா வைரசுக்கு 14 வயது சிறுவன் பலியானதை தொடர்ந்து தமிழக கேரள எல்லைப் பகுதியில் சுகாதாரத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் காய்ச்சல் காரணமாக கடந்த 12ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். பின்னர் கடந்த 15ஆம் தேதி பெரியந்தல்மன்னாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிறுவனுக்கு நிபா பாதிப்பு இருக்கும் என்று சந்தேகித்த மருத்துவர்கள் இரத்த மாதிரிகளை புனேவில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனத்திற்கு அனுப்பி பரிசோதித்த போது நிபா வைரஸ் பாதிப்பு உறுதியானது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து அவருடன் தொடர்பில் இருந்த 246 பேர் அடையாளம் காணப்பட்டு 63 பேர் தொற்றால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கேரள மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லையான வாளையார் பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். கேரளாவில் இருந்து வரும் மக்களுக்கு காய்ச்சல், சளி பாதிப்பு உள்ளதா என்று ஆய்வு செய்த பின்னரே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பழிக்கு பழி கொலை நடப்பதை தடுக்க தென்மண்டல ஐஜி அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். மகேஷ், விவரங்கள். நந்தா, சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ரவுடிகள் பட்டியல் உள்ளவர்கள் கண்காணிக்கப்பட்டு காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அது மட்டுமின்றி சில காவல்துறை அதிகாரிகளும் மாற்றப்பட்டனர். அந்த வகையில் சமீபத்தில் தென்மண்டல ஐஜியாக நியமனம் செய்யப்பட்ட பிரைமன் சின்ஹா இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டில் உள்ள டிஎஸ்பி அலுவலகத்தில் சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் நெல்லை சரக ஐஜி பொறுப்பு வகிக்கும் நெல்லை சிட்டி கமிஷனர் மூர்த்தி, நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன், தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாய் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் இந்த ஆலோசனை நீடித்தது. இந்த ஆலோசனையில் குறிப்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பழிக்கு பழி கொலைகள் நடப்பதை தடுக்கிறதுக்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பட்டியல் உள்ள ரவுடிகள் குறித்து அவங்களுடைய இப்ப தற்போது என்ன இருக்கிறாங்க, அது மட்டும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த பழிக்கு பழி கொலைகள் தடுப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அது எல்லாத்தையும் எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி கொலைகள் தடுக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரி குற்றங்கள் தடுக்க அந்த குற்றங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் கூடுதல் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. சுமார் 2 மணி நேரம் இந்த ஆலோசனை எடுத்தது. தொடர்ந்து நம்ம ஐஜிட்ட கேட்டபோது ஒரு வழக்கமான சந்திப்பு அப்படிங்கிற பேட்டி தரல வழக்கமான சந்திப்பு இருக்காங்க. இது காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, பழிக்கு பழி அந்த கொலைகள் நடக்கக்கூடாது, அது தடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அவங்க ஐஜி அறிவுறுத்தியாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். நன்றி மகேஸ்வரன், விரிவான விவரங்கள். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சிறு குறு தொழில் முனைவோருக்கான ஊக்குவிக்கும் வகையில் வரி மாற்றங்கள், ஊக்கத்தொகை மற்றும் வேலைவாய்ப்புகளை பெருக்கும் திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சியமைத்துள்ள நிலையில் அதன் பின்னர் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என்பதால் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது. குறிப்பாக கொரோனா ஊரடங்கால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில்கள் மெல்ல மீண்டு வருகின்றன. அதற்கு உதவியாக சிறு குறு நடுத்தர தொழில் துறையில் வேலைவாய்ப்புகளை பெருக்கும் வகையிலும் பல்வேறு திட்டங்கள், சலுகைகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கோழிப்பண்ணை, பால் பண்ணை, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட சிறு குறு தொழில்களுக்கு நிதி உதவி வழங்கும் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாயாக உள்ள கடன் வரம்பை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. கடன் உத்தரவாதத்தை 2 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக உயர்த்துவது, உலக அளவில் பொருட்களை விற்பனை செய்ய ஊக்கத்தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் சிறு குறு தொழில்துறையினர். மேலும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க தொழில் வணிகம் செய்பவர்களுக்கு வாய்ப்புகளை அதிகரிப்பதோடு மானியம் வழங்க வேண்டும் என்று கோருகிறார் இந்திய தொழில் முனைவோர் சங்க தேசிய தலைவர் ரகுநாதன். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு செயல்திறன் அடிப்படையில் ஊக்கத்தொகை வழங்கும் BLI திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இறக்குமதியை குறைக்க வேண்டும். இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்றால் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்றால் உள்நாட்டிலே தொழில் வணிகம் செய்பவர்களுக்கு வாய்ப்புகளையும் இன்சென்டிவையும் வழங்க வேண்டும். PLI ஸ்கீமை கொண்டு பெரும் நிறுவனங்களை வளர்த்து விட்டதாக நம்ம சொல்லுகிறோம். அப்போ அதே மாதிரி அதே PLI ஸ்கீமை சிறு குறு நிறுவனங்களுக்கும் நம்ம கொண்டு வரணும். என்னுடைய உற்பத்தி விலை குறைந்தால் என்னிடம் வாங்குபவர்களின் திறன் அதிகரிக்கும்.
உள்கட்டமைப்பு மேம்பாடு, டிஜிட்டல் மயமாக்கல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் முதலீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பட்சத்தில் சிறு குறு தொழில்துறையை மேம்படுத்த உதவும் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். நிதி ஒதுக்கீட்டில் பாஜக ஆளாத மாநிலங்களை மத்திய அரசு புறக்கணிப்பதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த சில மாநிலங்களுக்கு மட்டும் கூடுதல் சலுகை வழங்கப்படுவதாக விமர்சித்திருக்கிறார். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 41% மாநிலங்களுக்கு நிதி பங்கீடு கொடுக்கணும். அந்த 41% முழுமையாக கொடுக்கறது இல்லை, காலத்தோடு கொடுக்கறது இல்லை. அதே போல் மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. இது போன்ற பல புகார்களை மாநில அரசாங்கங்கள், எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன. இந்த கடன் தள்ளுபடிலாம் ஆளுங்கட்சி மற்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற மாநிலங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்றாங்க. இப்ப 2 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இப்ப கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது பாஜக. அப்போ அந்த கூட்டணிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கூடுதலான சலுகைகள் கொடுக்கும் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா அதற்கான அறிவிப்புகள் எதுவும் வருவதற்கு முன்பாகவே முன்முடிவாக இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுதா? ஏற்கனவே கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். பீகாரில் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட கூட்டணி பாரதிய ஜனதா இருந்த பொழுது பணத்தை வாரி கொடுத்தார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு கூட்டணி முறிஞ்சு போச்சு. இப்போ 2 முக்கியமான கோரிக்கைகளை குறிப்பாக ஆந்திர மாநிலமும் பீகாரும் வச்சிருக்கிறாங்க. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும். அதே போல் எங்களுக்கு ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு கேட்குறாங்க. இந்த 2 கோரிக்கைகளை இவர்கள் நிறைவேற்றலைன்னு சொன்னால் கூட்டணியில் விரிசல் ஏற்படும். அதாவது கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் அந்த மாநிலங்களுக்கு பணத்தை வாரி கொடுக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதிய கழிவறைகள் இல்லாமல் மாணவிகள் அவதிப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் சிதம்பரம் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பிரதான சாலையில் அமைந்துள்ளது அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. 1986ஆம் ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு தற்போது 1920 மாணவிகள் படித்து வருகின்றனர். சுமார் 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த பள்ளியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வருடந்தோறும் பொதுத் தேர்வுகளில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு போன்ற பொதுத் தேர்வுகளில் மாவட்ட அளவில் முதலிடமும் 2ஆம் இடமும் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே வருகிறது. கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுப்பது கழிப்பறை பிரச்சனை. 1920 மாணவிகளுக்கு பயன்படுத்தும் கழிப்பறை என்பது மிக மோசமாக இருந்து வருவதாக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இங்கு மாணவிகள் பாத்ரூம்கள் செல்லாமல் இருப்பது, பல்வேறு உடல்நல சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பெற்றோர்களின் கோரிக்கையாகவே இருக்கிறது. பாத்ரூம்லாம் எப்படி இருக்கு என்னன்னு பாப்பா, அப்படியே யூரின் போனது அப்படியே தேங்கி இருக்கு. வகுப்பறை பக்கத்திலேயே இருக்குது, பாத்ரூம் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாடை அடிக்குது. இதனால அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன் மகளே இங்கே படிக்கிறா, என் மகள் வந்தோடனே வயிற்றுன்னு சொல்லுவா, வந்தோடனே யூரின் இருக்காது போவா. என்ன காரணம்னா, நாங்கள் இங்கே போக முடியலம்மா, அந்த வாடையிலே எங்களால் இருக்க முடியலமா, சாப்பிட முடியலமான்னு சோறை கொண்டு வரதை கொண்டு வந்துடுது. இவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்குது. எங்களால் அங்கே போகவே முடியல. கிளாஸில் இருக்கும் போதெல்லாம் அந்த ஸ்மெல் வருது, வாமிட்டிங்காக இருக்குது. எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எங்களால் போக முடியல, கம்ஃபர்டபுளாக எங்களால் போக முடியல. எத்தனை மாணவிகள் படிக்கிறாங்க? மொத்தம் 2000 மாணவி படிக்கிறாங்க. அதில் போயிட்டு வர முடியல. பாத்ரூம் 3 பாத்ரூம் 4 பாத்ரூம் இருக்கனால எல்லாருமே போயிட்டு வர முடியல. சில பேர் போகாமலே உட்காந்துக்கிறாங்க. அதனால் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் வருது.